அந்த ஊர்லேயே பெரிய சோப் கம்பெனி தான் இது. எந்த ஊர்னா அந்த ஊர் தான். இந்த கம்பெனியோட ஓனர் தான் இவர், மிஸ்டர் பக்தவச்சலம். இவர் இருந்த வரைக்கும் அந்த கம்பெனி பேருக்கேற்ற மாதிரி சக்ஸஸ்ன்னு இருந்துச்சு. ஆனால் அவரோட மறைவுக்கு அப்புறம் அவரோட பையன் தான் இந்த கம்பெனியை பார்த்துக்கிட்டார். அதுக்கப்புறம் அந்த கம்பெனிக்கும் பேருக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. கமிங் டு த பிரசன்ட், நம்ம ஹீரோ அந்த கம்பெனிக்கு தான் வேலை தேடி போறார். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நான் இன்டர்வியூ போயிட்டு வரமா? நீயும் தான் இன்ட்ரியூன்னு போகிற. அதுக்கு பெட்ரோல் போடுற காசு, சாப்பாட்டு காசு, இதில் வேற துறை சட்டையை அயன் பண்ணாமல் போட மாட்டார். அந்த காசெல்லாம் சேர்த்து வச்சுருந்தா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி பெரிய ஆளாக இருந்திருக்கலாம். நீயும் ஒவ்வொரு டைமும் நான் இன்டர்வியூ கிளம்பும்போது இதை தான் சொல்கிற. 5 நிமிஷம் போய் சாப்பிட்டு போயிடலாம், 5 நிமிஷம் போய் சாப்பிட்டு போயிடலான்னு. இது வரைக்கும் அந்த 5 நிமிஷம் ஆன மாதிரி எனக்கு தெரியல. சரி சரி, ஒரு 5 நிமிஷம் போரு, சாப்பிட்டு போயிடலாம். இல்லை, நான் கிளம்புறேன். எப்படியாச்சும் இந்த இடத்துலயாச்சும் வேலையை வாங்கிடணும். ஐயா, என்னப்பா? இன்டர்வியூ வந்தேன். உன் பேர் என்ன? ஐயா, என் பேர் வீரா. நான் வந்து இன்ஜினியரிங். அதெல்லாம் என்கிட்ட சொல்கிற. உள்ளே போ, ஓனர்கிட்ட சொல்லு. அப்படி போய் உக்காரியா, பெல்லடிப்பார். இருந்தாலும் பாட்டை மாற்றிருக்கலாம். கமின் சார். எஸ், கமின். என்ன அந்த பக்கமாக பார்த்துட்டு இருக்கிறாரு? நான் நினைக்கிறத தான் நீங்களும் நினைக்கிறீங்க. தில்லுமுள்ளு படம் பார்க்குற மாதிரியே இல்லை சார். எப்படி சார், எப்படி அப்படியே உங்களை மாதிரி வெளியூர் இருந்தா சார்? நீங்கள் 2 பேரும் ட்வின்ஸா? தம்பி, அவ்வளோ சீனெல்லாம் இங்கே கிடையாது. நீங்கள் தமிழ் சினிமாலாம் பார்க்குறது இல்லையா? வேலைக்கு ஆள் இல்லைங்கிறனால நான் இங்கே உட்காந்துருந்தேன், அவ்வளோதான். சரி, உங்களுக்கு என் கம்பெனியில் வேலை இருக்குன்னு யார் சொன்னது? படித்து முடிச்ச கையோட வேலை கிடைக்கும்னு பார்த்தா எங்கள் அப்பா படுத்த படுக்க கேட்டார். நல்லா படித்து வேலைக்கு போயிட்டு இருந்த பொண்ணு சார், என் தங்கச்சி. லவ் பண்ணி ஓடி போனதுனால ஏதோ ஒரு ஊரில் பருத்தி பால் போட்டுட்ருக்கா. எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க சார். ஒரு பொட்டு தங்க போட்டுக்க மாட்டாங்க. அன்னைக்கு முடிவு பண்ண சார், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தங்கத்தையும் உனக்கே கொடுக்கறமா அப்படின்னு. தம்பி, என்னப்பா சொல்கிற? பின் என்ன சார், இன்ஜினியரிங் படித்தேன், வேலை கிடையில. ஊருக்குள்ளே பேசிக்கிட்டாங்க உங்கள் கம்பெனியில் ஆள் வேணும்னு. அதான் வந்தேன். ஓ, அப்படியா? நீ கொஞ்சம் வெயிட் பண்ணப்பா, நான் கூப்பிட்றேன். ம். One eternity later. தம்பி, இந்த கம்பெனி எங்கள் அப்பா தான் ஆரம்பித்தார். இதுக்கு என்னோடய பேரை தான் வச்சார், ராஜன் சோப்பு கம்பெனின்னு. அதுக்கப்புறம் இது வியாபாரத்தை பார்த்து இதுக்கு சக்ஸஸ்ன்னு எங்கள் அப்பா பேரை மாற்றினார். எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் இந்த நிர்வாகத்தை நான் தான் பார்த்துக்கிருக்கேன். எனக்கு அப்புறம் என் பொண்ணு தான் இந்த கம்பெனியை பார்த்து நடத்தணும். தம்பி, இங்கே கவனிங்க. எங்கள் அப்பா நடத்தின மாதிரி என்னால் இந்த கம்பெனியை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்த முடியலை. மேலும் இந்த கம்பெனியை சிறப்பாக கொண்டு வர்றதுக்கு என்ன செய்யலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு நான் என்ன சார் பண்ணுறது? இதை சக்ஸஸ்ஃபுல்லாக நீ நடத்தி காமிச்சின்னா உனக்கு மேனேஜர் போஸ்ட்டும் மாதம் 1 லட்ச ரூபா சம்பளமும் தர்றேன். உன்னால் நடத்த முடியுமா? 1 லட்சமா? ஓகே சார், ஆனால் ஒரு கண்டிஷன்.
என்ன ஓகே சொல்லிட்டான்? என்னப்பா கண்டிஷன் சொல்லு. எனக்கு ஒரு 30,000 பணம் கொடுங்க. 30,000 ரூபா இருக்குப்பா. நம்பி கொடுங்க சார். அப்படியா? சரி, இந்தா இந்த பேப்பரில் கையெழுத்து போட்டு பணத்தை வாங்கிட்டு போ. எதுக்கு சார்? நீ பாட்டுக்கு பணத்தை வாங்கிட்டு ஓடி போயிட்டீங்கன்னா பணம் பெற்றுக்கொண்டேன்னு எழுதி கையெழுத்து போட்டுட்டு பணத்தை வாங்கிட்டு போ. 30,000 பெற்றுக்கொண்டேன். இந்தாங்க சார். இந்தா சார் ஃபைல். அது இருக்கட்டுப்பா, போயிட்டு வா. எங்கடா இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க. இவனுங்களாம் யாருன்னு தானே பார்க்குறீங்க. இவன் பேர் சித்தப்பா. இவனுக்கு ஏன் இந்த பேர் வச்சோம்லாம் தெரியாது, ஆனால் செட் ஆயிடுச்சு. யோ சித்தப்பா, டே சித்தப்பா, ஏய் எங்கடா இருக்கீங்க? சித்தப்பு ஆறா அவன்? இவன் பேர் அம்பானி. பணக்காரலாம் கிடையாதுங்க, ஆனால் எப்போ கேட்டாலும் ஜிபே பண்ணுறேன் மச்சான், ஜிபே பண்ணிடுறேன்டா. இவன் பேர் எஸ்பிபி. எஸ்பி பாலசுப்ரமணியம் கிடையாதுங்க, எஸ்பி பரணி. இவன் பாட்டு பாருன்னு பண்ணுவான் பாருங்க ஒரு கூத்து. என் காதலே என் காதலே நீ என்னை என்ன செய்ய போகிறாய், இனி வீழ்வதா இல்லை வீழ்வதா. என் பசங்க ஷார்ப்புனா ஷார்ப்பு, அப்பேற்பட்ட ஷார்ப்பு. எப்படின்னா இ-ஆ-சோ-வி அப்படின்னு சொன்னால் கப்புன்னு பிடிச்சிப்பானுங்க. என்னடா இ-ஆ-சோவின்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? இன்னைக்கு அட்டியில் சோமபான விருந்து. அப்பேற்பட்ட ஷார்ப்பு என் பசங்க. எடிட்டர் டிரான்சிஷன். ஓகே ப்ரோ. உங்கள் எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம், எனக்கு வேலை கிடைக்க போகுது. அப்போ ட்ரீட்டு தருவேன். ட்ரீட் வேணும்னா நான் சொல்கிறது செய்யுங்க. ஊரில் இருக்கிற எல்லா கடைக்கும் போங்க, சக்ஸஸ் சோப் வாங்க. அதுக்கான பணம் இதில் இருக்குது. சக்ஸஸ் ஒப்புதுக்குடா. டேய், அவன் எவ்வளோ முக்கியமான சொல்லிக்கிட்டு இருக்கான், இவன் வேற. மச்சான், நம்ம வேறு சோப்பு வாங்கிக்கலாம். சோப்பாடா முக்கியம், நமக்கு சோமபானம் தானே முக்கியம். மச்சான் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். அண்ணே சக்ஸஸ் சோப் கொடுங்க. என்னத்தை தேடுறாரு? ஒன்றும் இல்லை, மொத்தமாக கொடுங்க. ஹலோ சார். இந்தியா கம்பெனியை டெவலப் பண்ணுறோம்னு வேலைக்கு உன்னை சேர்த்து பணம் கொடுத்தா நீ போய் கடையில் இருக்க எல்லா ஸ்டாக்கையும் வாங்கிட்டு வந்து குடோனில் வைக்கிற. கஸ்டமர் வாங்கி யூஸ் பண்ணுற தேய சோப்பு நம்மளே கொண்டு வந்து குடோனில் ஸ்டாக் வைக்கிறக்கா உன்னை நான் வேலைக்கு சேர்க்கல. சார் என்னை நம்பி வேலையை கொடுத்துட்டீங்க. 1 வீக்கில் உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். என்னமோ பண்ணிய. லைனில் இருறா. ம் அப்படியே. ஹலோ, ஹலோ, என்னடாச்சு? மச்சான், இங்கேயும் சோப்பு இல்லைடா. எல்லா இடத்துலையும் தீர்ந்துட்டாம்லடா. அப்படி ஒரு சோப்பே கேள்விப்பட்டதில்லை ஏன்டா. சரி,
நான் சொல்கிறத எல்லா கடையிலும் சொல்லிட்டு வாங்க. அக்கா சக்ஸஸ் சோப் இல்லையா? அது இல்லையேப்பா. எப்போ வரும்? ஸ்டாக் இல்லையே, அது ரொம்ப ஓடாது, அதனால இல்லை. எங்கள் ஊர்லாம் சோப்பு தான் நல்லா அழுக்க போயிடும் வாங்கி வைக்கிறாங்க. நீங்கள் வாங்கி வைக்கிறது இல்லையா? வாங்கி வைக்கிறது இல்லையா? வாங்கி வைக்கிறது இல்லையா? என்னக்கா சோப்பு வாங்கி கேட்டு போறாரு? சக்ஸஸ் சோப் கேட்டு போறாரு. இருக்கா? எனக்கு அது கொடுங்க. இல்லையே, ஸ்டாக் இல்லை, வந்தா வாங்கி வைக்கிறேன். சரி தான் வாங்கி வைங்க நெக்ஸ்ட் டைம் மாதிரி. சரி. உங்க உடையைப் போலவே உங்க வாழ்க்கையும் டல்லா இருக்கா? இதோ வந்து விட்டது சக்சஸ் சோப். சக்சஸ் சோப் உடையை மட்டுமல்ல, உள்ளத்தையும் தூய்மைப்படுத்தும். ஆமாம் சார், நம்ம கம்பெனிங்க நல்லா போய்கிட்டு இருக்கு. சந்தோஷம், மகிழ்ச்சி. பாப்பா பாப்பா உன்னை பார்க்க நினச்சிக்கினேன் பாப்பா. ரொம்ப மகிழ்ச்சி. எங்கள் அப்பாவோட ஆசையை நிறைவேற்றி கொடுத்துட்டேன். என் கம்பெனி நல்லா சக்ஸஸ் ஆகிட்டேன். அது போதும் எனக்கு, அது போதும். நீ பார்த்ததெல்லாம் போதும். உனக்கு இங்கே வேலை இல்லை, நீ போயிட்டு வா. ஏன் சார்? ஏன் ஏன் பின்ன என்னையா, மேனேஜர் வேலைக்கே நீ இவ்வளோ பண்ணுற, நாளைக்கு ஓனர் ஆகிறதுக்கு என்னென்ன பண்ணுவ? என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. டேய் டேய், இங்கே கவனிங்கடா. இந்த கதையை தான் நம்ம ஷார்ட் ஃபிலிம் எடுக்க போகிறோம், ஓகேவா? நல்லா இருக்கு மச்சான். டேய் சொல்லுங்கடா. நல்லா இருக்கு மச்சான். ஆனா இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் வைக்கிறோம். நம்ம ஹீரோ சோகமா போனாரா, அப்போ ஒரு நிமிஷம். நீங்கள் ஜாயின் பண்ணதுலேருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. மேனேஜர் என்ன மேனேஜர், ஓனர் ஆகிறதுக்கே ஐடியா சொல்கிறேன். மை டியர் ஓனர், சாரி மாமனார், மேனேஜராகவே இருந்திருப்பேன். இப்போ பாருங்க, நான் உங்க பொண்ணு. இதுவும் ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கு. அங்க போற டைட்டில சக்சஸ் சோப். எங்களுக்கு வேறு எங்கும் கிளைகள் கிடையாது.